நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர் யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஒரு ஸ்டீரியோ போர்ட் ஸ்டீரியோ ஆம்ப் ஒன்று ஆர்டர் வந்துச்சு, ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 44 மேக்கிங் போர்டு தான் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதை பற்றி வீடியோ பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 100%ல் 50% பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு, கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸ்டீரியோ ஆம்ப்பு பேக் சைட் பார்த்திங்கன்னா ஏவி செலக்ட் இருக்கும். 2 ஸ்பீக்கர் அவுட்டுக்கு கொடுத்துருக்கேன். அடி உள்ளே போயிடலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டார் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1202 ஹெச்டி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக இது வைண்டிங் பண்ணது. இது ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்மளுக்கு ரெகுலர் கொடுக்குறவங்க ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மதி கம்பெனியுடைய எல்லாமே 324 பிடி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு 44 ஐஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ண ஓன் மேக்கிங் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆல்டர்னேட்டெல்லாம் பண்ணியிருப்பேன். பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். அது ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி ஸ்மூத்தாக வரும். அதுக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் கொடுக்குற இடத்துல வந்து கிரவுண்ட் பண்ணணும். அது உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் என்ன க்ளீனாக சொல்கிறேன். LM324 பிடி கொடுத்துருக்கேன். எப்போயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 44 ஐஸ் கொஞ்சம் போர்டு வந்து வாய்ஸ் இறையிற மாதிரி இருக்கும். அந்த வாய்ஸ் இறையிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த இடத்த பாருங்கள், ஒரு 47K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆடியோ கொஞ்சம் ஏன்னா இந்த LM324 போர்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கெயின் அதிகமாக வரும். அது கெயினை குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த 47K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா LM324 ஏற்கனவே கெயின் அதிகம். போர்ட்லேயும் 44 ஐஸ் போயிட்டு வழக்கமாகவே நம்மளுக்கு வந்து கெயின் அதிகம். இது வந்து 3 போர்ட்டுனால கெயின் அதிகமாக வரும். அந்த கெயின் அதிகமாக வரதுனால இந்த LM324 கூட ஆட் பண்ணும்போது இன்னும் அதிகமாக கெயின் வரும். ஒரு லிமிட்டுக்கு மேலே சவுண்ட் ஏற்றிங்கன்னா கரகரன்ற மாதிரி கிடைக்கும். அது இப்போது வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ ஆடியோ இன்புட்டில் அவுட்புட் எடுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 47K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அங்கேயே ஆடியோ வந்து குறைக்கிறோம். அது வந்து ஐப்ளே குவாலிட்டி வந்து அந்த பகாரியா அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லிமிட் மேலே சவுண்ட் ஏற்றும்போது நாய்ஸ் வராது. இதில் வரும் அந்த நாய்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த 47K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம ஆடியோ எங்கேயே டவுன் பண்ணி இங்கே வந்து கெயின் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் வராது. அதுக்காக தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இது ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணி பாருங்கள். 3 ஆம்ப் ஹெச்டி காயில் ஹெவியாக இருக்குன்றதுக்காக ரெடி பண்ணது. டயோட் பார்த்திங்கன்னா 3 ஆம்ப் டயோட் போட்டிருக்கோம். கெப்பாசிட்டிங்க 2200க்கு 25 வாட் அது மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. வீட்டில் சும்மா பாட்டு கேட்குறதுக்காக எஃப்எம் அது மாதிரி கேட்குறதுக்காக கேட்டிருந்தாங்க. அதுக்கு டிசைன் பண்ணதாக இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு நம்ம கம்பெனி போர்டு தான். இப்போ புதுசாக லான்ச் பண்ண போர்டு தான். ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு பிசிபி வந்து குவாலிட்டி அதிகம். வழக்கமாக எல்லாமே நார்மல் பிசிபி போடாமல் நம்ம கிளாஸ் பிசிபி தான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். கிளாஸ் பிசிபி போடுறதுனால குவாலிட்டி நல்லாயிருக்கு. நீங்கள் எத்தனை வாட்டினாலும் ஐஸ் வந்து மாற்றும்போது பார்த்திங்கன்னா ட்ராக் புரியாது. அதுக்காக அந்த டிசைன் பண்ணது இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா LM324 வந்து பார்த்திங்கன்னா கெயின் நல்லாயிருக்கும், ஸ்மூத்து. பேஸு மிட்டு ட்ரிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி மிட்டு கரெக்டாக இருக்குது. அதில் நான் மிட்டு தனியாக அங்கே வால்யூம் கண்ட்ரோல் வைக்கல, அது எம்டியாக விட்டுவிட்டேன். மிட்டு இருக்குது, மிட்டு இருந்தாலும் இங்கே ஃப்ரீ செட்டில் இருக்குன்னு அதில் விட்டாச்சு. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புதுசாக போர்டு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இது மாதிரி தனியாக வச்சு செக் பண்ணணும். இல்லை செட்லேயே பூட்டி செக் பண்ணால் தான் அது தெரியாமல் என்ன அந்த அம்மிங் யூஸஸ் வருதா இல்லையான்றதுக்காக ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா. பிரிண்டில் பாருங்கள், ஒரு செலக்டர் சுவிட்சு, ஒரு ESP, ஒரு AV செலக்டர் சுவிட்சு. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, ஓகேங்களா. வால்யூம் கண்ட்ரோல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக இருக்கட்டும், கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருக்குன்றதுக்காக சின்னதாக போட்டிருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா FM கேட்போன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா FMக்கு வந்து தனியாக ஒரு லைன் கொடுத்துட்டேன். FM ஏரியில் கனெக்ஷனுக்கு தனியாக லைன் கொடுத்துருக்கோம். இது வந்து முக்கியமான பார்த்திங்கன்னா இந்த போர்டும் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான், எல்லாமே ஓன் மேக்கிங் தான். இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்மளுக்காக மார்க்கெட்டில் கிடைக்கிற இதை விட கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாகிறதுக்காக
பியூர் காப்பரில் வைண்டிங் பண்ணி சுற்றிருக்கோம். இது மாதிரி போர்டு வேணுனாலும் கேளுங்க. LM324 போர்டும் இருக்குது. நிறைய பேர் LM324 கேட்டிருந்தீங்க. LM324 இருக்குது. 4440 இருக்குது மேட்சிங்க. 4440 ஐசி இருக்குது. ஐசி போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக யூகுலுக்கு இது 12/012 3 இது ஐசிக்கு மேட்சிங் பண்ணுற மாதிரி நம்ம பெசல ட்ரைவ் வைண்டிங் பண்ணது இதுக்கு இது ஒரே மேட்சிங் இருக்குன்றதுக்காக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேளுங்க. இல்லை 4440 ஐசி வேணும்னு நினைக்கலுங்க. இல்லை LM324 பிடி போர்டு இருக்குது வேணும்னாலே கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீட்டை பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம். இதே இன்னொரு அப்டேட் இருக்குது. இதில் ஒரு 5.1 செட் ரெடி பண்ணுறதுக்காக ஆர்டர் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம 4440 ஐசி போர்டு நிறையா போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பிசிபி ஒரு 50 பிசிபி கொடுத்துட்டேன். ஒரு 50 போர்டு ஆர்டர் வந்திருக்கு. அதை பற்றி வீடியோ பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் MSVAD யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.